மழை பெஞ்சா என்ன பெய்யலனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செஞ்சாலும் சொல்லிட்டு எனக்கு வந்து என் பொண்ணும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ண, ஒரு பக்கம் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ என் பொண்ணு வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணா, அம்மா வந்து வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பூஜை பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே ஒரு ஒரு வேலையை பார்த்தனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் நியூ லுக்கில் வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். என்னோடய பூஜை ரூம் இப்போ வேறு லுக்கில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கார்த்திகை தீபம் அப்படிங்கிறனால இன்றைக்கே வந்து அகல் விளக்கெல்லாம் விளக்கி நைட்டே வந்து எல்லா வேலையும் முடித்து ரெடி பண்ணி வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்த பிறகு அடுத்த நாள் காலையில் ஜன்னலை திறந்து பார்க்குறோம், வெயில் அடிக்குது. ஸ்கூல் விட்டாலே நமக்கு வெயில் அடிக்குங்கிறது காலங்காலமாக நடக்கிறது ஒன்று தானே. இதில் எங்கே மாறுதல் நடக்கும்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.